அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமையிலிருந்து நம்ம இந்த 3 விஷயங்களை செய்து கொண்டே இருக்கணும்னு அல்லாஹ்வோட தூதர் நமக்கு சொல்லியிருக்காங்க. அது என்ன விஷயங்கிறத நம்ம இன்ஷாஅல்லாஹ் தெரிஞ்சுக்கலாம். அதாவது வியாழக்கிழமை மகரிப்பிலிருந்து என்ன செய்து வெள்ளிக்கிழமை தொடங்கக்கூடியதாக இருக்குது. நம்ம என்ன செய்யணும், வியாழக்கிழமையிலேருந்து இந்த 3 விஷயங்களை செய்யணும். அது என்னென்ன விஷயங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். அல்லாஹ்வோட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சூரிய உதிக்கும் நாளிலே சிறந்த நாள் வெள்ளிக்கிழமை, நாட்களிலே சிறந்த நாளும் வெள்ளிக்கிழமைன்னு சொல்லி அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க. அன்றைக்கி நம்ம நிறைய அமல்களையும் நிறைய விஷயங்களையும் செய்யக்கூடியவங்களாக இன்ஷாஅல்லாஹ் இருக்கணும். அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, அன்றைக்கி மகரிபில் இருந்தே நீங்கள் சூரா காஃப் சூறாவை நீங்கள் என்ன செய்ய ஓதுங்க. யார் காஃப் சூறாவை ஓதுறாங்களோ அவங்க தஜ்ஜாலுடைய குழப்பத்திலிருந்து பாதுகாக்கப்படுறாங்க. ஒரு வாரத்துக்குள்ளே அவங்க சிறிய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுதுன்னு அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க. அப்போ சூரா காஃபை நம்ம என்ன செய்யணும், வியாழக்கிழமை மகரிப்பிலேருந்து என்ன செய்யலாம், ஓதலாம். வெள்ளிக்கிழமை ஓதலாம். அந்த மகரிப்பிலேருந்து நம்ம ஓதிட்டோம்னா நமக்கு மிகவும் சிறப்புக்குரியதாக இருக்குது. முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ்வோட தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்ம எல்லா நாளும் எல்லா நேரமும் ஸலவாத் சொல்லலாம். ஆனால் வெள்ளிக்கிழமை ஸலவாத் சொல்வது மிகவும் சிறப்புக்குரியதாகவும் மிகவும் கண்ணியத்துக்குரியதாகவும் இருக்குது. அப்போ நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் சொல்லணும். அல்லாஹ்வோட தூதர் சொன்னாங்க, யார் என் மீது ஒரு முறை ஸலவாத் ஓதுகிறாரோ அவர் மீது அல்லாஹ் 10 அருள் மலைகளை பொறுகிறான், 10 பாவங்களை மன்னிக்கின்றான், 10 நன்மைகளை எழுதுகின்றான். மேலும் யார் ஸலவாத் ஓதுகிறார்களோ அவர்களுடைய முகம் எனக்கு காட்டப்படும். சுபஹானல்லாஹ். இல்லை சஹாபாக்கள் கேட்டாங்க, நபி அவர்களே, இப்போ நீங்கள் உயிரோடு இருக்கீங்க, அதனால நாங்கள் ஓதுனா உங்களுக்கு தெரியுது, நீங்கள் மரணித்தாலுமான்னு கேட்டதுக்கு, மரணித்தாலும் தான் எனக்கு காட்டப்படும் சொன்னாங்க. இன்னொன்று சொன்னாங்க, யார் என் மீது அதிகமாக ஸலவாத் ஓதுவார்களோ அவர்களுக்கு நான் மறுமை நாளில் சிபாரிசு செய்யக்கூடியவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தன்னோட திருமறை குர்ஆனில், நானும் ஸலவாத் ஓதுகிறேன், மலக்குமாரும் ஸலவாத் ஓதுகிறார்கள், நீங்கள் என்ன செய்யுங்க, நபி மீது அதிகமாக ஸலவாத் ஓதுங்கன்னு சொல்லி அல்லாஹ் தன்னோட திருமறை குர்ஆனில் சொன்னான். அதே மாதிரி நபி அவர்கள் பேர் நம்ம எங்கே கேட்டாலும் என்ன செய்யணும், அல்லாஹும்ம ஸலவாத் ஓதக்கூடியவங்களாம் இருக்கணும் இன்ஷாஅல்லாஹ். இது இரண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அஸ்தஃபிருல்லாஹ் அலீம். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மன்னிக்காமல் நமக்கு எந்த ஒரு அருள் கூட கிடைக்காது. இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா, நம்ம தெரிந்தும் நமக்கு தெரியாது, நம்ம எந்த பாவமே செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்ம தெரிந்தும் தெரியாமலும் அறியாமலும் நிறைய பாவங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம், நமக்கு தெரியாது. ஒருத்தவங்களை நம்ம பேசியிருப்போம், அதுவும் ஒரு பாவம் தான். நம்ம ஏதோ ஒரு அவசரத்துக்காண்டி வட்டி வாங்கியிருப்போம், இல்லை இப்போ ஏதோ ஒரு தீய செயல்களை நம்ம கண்டிப்பாக செஞ்சுருப்போம். அப்போ நம்ம அந்த செயல்னால அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்ம மீது என்ன செய்வேன், கோபம் கொண்டவனாக இருப்பேன். அப்போ நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்தில் அஸ்தஃபிருல்லாஹ் அலின்னு சொல்லி நமக்கு கிடைக்க வேண்டிய அருள் கொடைகளை நம்ம வாங்கக்கூடியவங்களாக இருக்கணும். அதாவது யூனுஸ் நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க, தன்னோட மக்கள் தன்னோட பிரசாதத்தை கேட்கலை, தன்னோட சொல்ல கேட்கலை அப்படின்னு கோபத்தில் என்ன செஞ்சாங்க, கப்பலில் ஏறி அவங்க என்ன செஞ்சாங்க, பயணம் செஞ்சாங்க. அல்லாட்ட நபிமார்கள் என்ன செய்யணும், அல்லாட்ட பர்மிஷன் வாங்கி தான் போகணும். ஆனால் அவர்கள் என்ன செஞ்சாங்க, பர்மிஷன் வாங்காமல் போயிட்டாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன செஞ்சான், அவர்களுக்கு உணர்த்துவதற்காக அந்த கப்பலில் இருந்து ஒரு ஆள் இறங்குனாதான் அந்த கப்பல் என்ன செய்யும், நேராக போகலட புரண்டுன்னு சொன்னப்போ எல்லாருடைய பேர் எழுதி போட்டப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யூனுஸ் நபி அவர்கள் பேரை என்ன செஞ்ச வர வச்சான். அவர்களே தள்ளிவிடப்பட்டோன்னு ஒரு மீன் வயிற்று என்ன செஞ்சாங்க, அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பாதுகாத்தியா. அப்போ அவங்க வந்துட்டாங்களா, அந்த மக்கள் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த மக்களை அழிப்பதற்காக மிகவும் கருமேகங்களை கொண்டு மிகவும் என்ன செஞ்சான், அந்த ஊரே பார்த்திங்கன்னா பகலாக இருக்குது, ஆனால் சூரியன் மறைந்து இருட்டாகி அது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தன் திருமறை குர்ஆனில் சொல்கிறேன், அவ்வளோ ஒரு இது அல்லாஹ்வோட கோபம் அப்படி இறங்கிருச்சு. அந்த நேரத்தில் அந்த மக்கள் உணர்ந்து, ஒருவேளை நம்ம யூனுஸ் நபி அவர்கள் சொன்னது உண்மையாக இருக்குமோ, அந்த இறைவனோட கோபம் தான் சொல்லி அந்த மக்கள் அனைவரும் சஜிதால விழுந்து அல்லாட்ட பாவமளிப்பு கேட்டாங்களாம். அப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மக்கள்
அந்த சஜிதாவில் விழுந்தோன்னா அல்லாவோட கோபம் எங்கே போச்சுன்னே தெரியல. அல்லா சுபகானத்தில் மன்னித்து விட்டானா. அப்போ அல்லாவுடைய கோபம் கருணை, அந்த கோபத்தை என்ன செய்யுது, அந்த கருணை வந்து இதாக்கிடுறான். இப்போ நம்மளே இருக்கோம், ஒருத்தர் மேலே சரியான கோபமாக இருக்கும், அவங்கள பார்த்தாலே நமக்கு கோபம் வருது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம பிள்ளைகளாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், அவங்களுக்கு நமக்கு பெரிய பகையாக இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்வோம், அவங்க மேலே நீ பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, அவங்கள்ட்ட அவங்க வந்தால் கூட நம்ம எதுவும் செய்யக்கூடாது, கோபத்தில் இருப்போம். ஆனால் அவங்க வந்ததுக்கப்புறம் என்னை மன்னிச்சிரு, நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், உன் மனசு புண்படுற மாதிரி நடந்துட்டேன், இனிமேல் நான் செய்ய மாட்டேன், என்னை அல்லாவுக்காக மன்னிச்சிரு அப்படின்னு 1 தடவைக்கு 3 தடவை கேட்டேன். நம்ம மனசு என்ன ஆகுது, இலகுது. அப்போ நமக்கே எப்படின்னா 70 தாய்க்கு சமமானவன் ரப்பு அவன் எப்படி. அப்போ நம்ம என்ன செய்யணும், அல்லாட்ட அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய அருள் கொடைகளையும் நல்ல விஷயங்களையும் பெறக்கூடியவங்களாக இன்ஷால்லா இருக்கணும். குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், பண தேவைகளாக இருக்கட்டும், நமக்கு பிள்ளைகளுக்கு நல்ல கணவன் மனைவி அமையதாக இருக்கட்டும், நமக்கு எல்லா விஷயம் நடக்கணும். அல்லாட்ட நம்ம அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கணும். அல்லாஹ் கூட தூதர் சொன்னாங்க, நான் வந்து ஒரு நாளைக்கு 70 முறை, அதான் அவங்க வந்து முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி, அவர்களே ஒரு நாளைக்கு 70 முறை என்ன செய்கிறாங்க, பாவ மன்னிப்பு பெறுறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கணும். இந்த வியாழக்கிழமை இருந்து நம்ம செய்ய வேண்டிய 3 விஷயங்கள்: சூரா காஃப் ஓதுறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் ஓதுறது, 3வது கேட்டிங்கன்னா அல்லாஹ்விடத்தில் அதிகமாக என்ன செய்கிறது, பாவ மன்னிப்பை கேட்கறது. இன்ஷால்லா இந்த 3 விஷயங்களை நம்ம இந்த வியாழக்கிழமை மகரிப்பிலேருந்து செய்யக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு நமக்கு அதை செய்யக்கூடிய நேரத்தையும் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.